நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. அப்போ தான் நான் கொடுக்குற விழிப்புணர்வு வீடியோ டே டு டே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமார் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு ஆன ரூபாய் 5 லட்சம் காப்பீடு எப்படி பெறுவதுன்னு பார்க்கலாம். இது மத்திய அரசாங்கம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018ஆம் ஆண்டின் கீழ் ரூபாய் 5 லட்சத்துக்கான காப்பீடு ஒரு குடும்பத்திற்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. தற்பொழுது ரூபாய் 5 லட்சம் ஒரு குடும்பத்தில் உள்ள ரூபாய் 70 வயதிற்கு மேற்பட்ட ஒரு முதியவருக்கு ஒருத்தர் மட்டுமே ரூபாய் 5 லட்சம் காப்பீடு பெற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இப்படி செயல்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது உங்களோட கேள்விகளாக இருக்கலாம். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு, உங்களோட மொபைல் நம்பர், அவ்வளோதாங்க. நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னா அருகில் இருக்கும் இ-சேவை மையம் அல்லது கூகுள் ப்ளேயில் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணலாம். அல்லது HTTPS பெனிஃபிஷியரி கவர்மெண்ட் இன் என்ற ஆப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும்னா சுமார் 70 வயது உங்களுக்கு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சம் இருக்கணும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களாக நீங்கள் இருக்கணும். அப்புறம் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலான்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலுமே நீங்கள் 70 வயதிற்கு மேற்பட்ட காப்பீட்டு திட்டமானது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். அதாவது தனியார் மருத்துவமனை, அது உங்களுக்கு எந்த ஏரியாவில் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான குறிப்பிடப்பட்டுள்ள மருத்துவமனைகள், இந்திய அளவில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலுமே நீங்கள் அந்த காப்பீடு அட்டையை காண்பித்து ரூபாய் 5 லட்சத்திற்கான காப்பீட்டை பெறலாம். கட்டாயமாக மேற்சொன்ன தகவலின்படி காப்பீட்டை பெற்று நலமாக வாழ நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.